இன்னைக்கு என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. இருக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுக்கு போறோம்ல. இவ்வளவு நேரம் எங்க போன? கீழே ஸ்டெல்லாவை பார்த்துட்டு வர போனேன். சீக்கிரம் கிளம்பு, உங்க வீட்டுக்கு போகணும்ல. ஆமா ஆமா, நான் போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி கார்த்திகாரன், சீக்கிரமா கிளம்பி வாங்க. இந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா போய் கிளம்பு. ஐயோ, அந்த வழியா வந்தாதானே போலீஸ் நிக்குன்னு சொல்லி இந்த வழியா வந்தேன். இங்கேயும் போலீஸா? சோ என்ன பண்ண? சார் அதான் லைசன்ஸ் எல்லாம் தந்துட்டோம்ல, விடுங்க. ஹெல்மெட் எங்க? அட, அந்த பையனாவது லைசன்ஸ்லாம் வச்சிருக்கான். நான் லைசன்ஸும் வைக்கல, ஹெல்மெட்டும் போடல. செத்தேன். ஸ்டெல்லா அது வந்து சார் ஒரு அவசரத்துல. ஸ்டெல்லா நைஸா எஸ்கேப் ஆயிரு. ஷைலா அங்க பாரு, அந்த பொண்ணு ஹெல்மெட் போடாம வந்துட்டு எப்படி எஸ்கேப் ஆகுது. நீ பிடி. எங்க சார்? இரு, உனக்கு நானே வரேன். ஹே நின்னே. போச்சு போச்சு, ஸ்டெல்லா மாட்டியாச்சு. இனிமே நீ அவ்வளவுதான். அட, என்ன இந்த பொண்ணா? அட சார், பைக் சாவி தாங்க. இப்ப எதுக்கு நீ எஸ்கேப் ஆக பார்த்த? நான் உன்னை எஸ்கேப் ஆகல. நாங்க கொஞ்சம் ஒதுக்கி ஸ்கூட்டி விடலாம்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு பைக் சாவி புடுங்கறீங்க? பைக் சாவி தாங்க ஃபர்ஸ்ட். இந்த கதையை என்ன நம்ப சொல்ற? இப்ப சாவி தருவீங்களா மாட்டீங்களா? முடியாது. சார் ப்ளீஸ் பைக்கையே தந்துருங்களேன். ப்ளீஸ் சார், பைக்கையே தாங்களேன். அட ஷைலு, என்ன நடக்குது இங்க? அது எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம சார் ஒரு பொண்ணுக்கு இப்படி அடங்கி போறாரா? அதான, இந்த நேரத்துல வேற ஒரு பொண்ணு இதுல இருந்துச்சுன்னா பிடிச்சு ஜீப்லயே திருக்க மாட்டாரு. அதான்டா, எனக்கும் ஒன்னும் புரியல. ப்ளீஸ் தாங்க சார். இந்த மாதிரி கெஞ்ச தெரியுதுல, அப்ப ஏன் உன்னை குட்டி அப்படி எகிரிட்டு வந்த? அது பைக்கையே வாங்கின கோவத்துல ஏதோ கத்திட்டேன். சாரி சார். ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் வைக்கல, எதுக்கு நீ பைக் ஓட்டுற? சார், ஒரு அர்ஜென்ட்னால வந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்து வீட்லயே வச்சிட்டேன். சாரி சார், இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். பைக்கையே தாங்கல. இதான் உங்களுக்கு இனிமே லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இனிமே இந்த மாதிரி என்னைக்குமே பண்ணக்கூடாது. என்னைக்காட்டி இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா அப்ப நான் உங்களோட பைக்கையும் நான் தர மாட்டேன். இனிமே நான் என்னைக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். என்னோட பைக்கையே தாங்கல. அட, என்னடா நடக்குது இங்க? நம்ம சார் இப்படி பொறுமையா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரா? அட ஷைலு, அவர் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதானே, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேஸ்னா என்னதான் அனுப்புவாரு? சார் ப்ளீஸ் பைக்கையே தாங்கல. இந்தா. டேய், அதுவும் அந்த பொண்ணு கிட்ட அவரு கோவ கூட படல. ஆமா ஷைலு, கோவப்படல, திட்டல, எதுவுமே சொல்லல. சாவியை புடுங்கினாரு, இப்ப குடுக்கவும் செஞ்சுட்டாரு. அதானே. அண்ட் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன். பாய். கிளம்பு கிளம்பு. ஷைலு வாங்க நம்மளும். அம்மா, நீங்க ஏன் இப்படி நிக்கீங்க? அதுவும் இல்ல சார், சும்மாதான். வாடா, நம்ம ஜீப்ல ஏறும். பாக்க யாரும் எங்க ரெண்டு ஏன் இப்படி ஓடுது? சரியான லூசுமா, டோரை திறந்து போட்டுட்டு என்ன பண்ணுது? ஏ லூசு, நான் தான். இப்படிதான் பேய் மாதிரி வந்து பயங்காட்டீங்களா சீனியர்? என்னது பேயா? ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்ல டோரை தட்டிட்டு வரணும், ஒரு மேஸ் கூட இல்ல. எனக்கு தேவைதாண்டி, எனக்கு தேவைதான். சொல்லுங்க. பக்கி, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு உனக்கு அறிவில்ல? அது 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 வந்து இங்க யார் வந்துட போறான்னு நினைச்சேன். மெண்டல், என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் ரூம்ல இருந்தா கூட தெரியாது. நான் இல்லைன்னா நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தாராளமா இந்த ரூம்ல இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சாரி. சாரி என்னத்துக்கு? உங்களை திட்டணும்ல, அதான். லூஸ், கிளம்பிட்டியா? கீழே உள்ள பிளேட்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் நேரா. நானா? ஏன், இங்க வேற யாராவது இருக்காங்களாங்கோ? நீங்க தானே என்னோட கணவர். எடுத்து விடுங்க. கார்த்தி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே வந்து உலகத்துல நம்ம பிறக்கிறோம்.
கத்துக்கிட வேண்டியதான், கத்துக்கோங்க. என் நேரம் டி. சரி சரி எடுத்து விடுங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஓகேயான்னு பாரு, ரொம்ப சிரிக்காத. சீனியர் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து விடுறீங்களே. போதுமா? போதும் போதும், எந்திங்க. அட, இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னா? என்ன விடுங்க, டைம் ஆயிருச்சு, நம்ம கிளம்புவோம். ஒரு 10 நிமிஷம். சரி, என்ன விடுங்க, நம்ம கிளம்புவோம். கார்த்தி, எங்க அத்தை விடுங்க. கார்த்தி வரலாமா? வாங்கட்ட உள்ள. அட, என் மருமவ மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, இந்த பூவை வச்சுட்டு வான்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். தாங்கட்ட. இந்த பூவை வச்சுட்டு வாமா. சரிட்ட. நேரம் ஆயிட்டு இருக்கு, 2 பேரும் சீக்கிரமா கீழே கிளம்பி வாங்க. உங்க அம்மா இதுக்குள்ள 5 தடவை 6 தடவை போன் அடிச்சிட்டா, சீக்கிரமா வாங்க. சரிட்ட. கரண், அவளை டிஸ்டர்ப் பண்ணாம பெறப்பட்டுட்டேன்னா கீழே இறங்கி வா. சரிம்மா. எனக்கு பொண்டாட்டி போவா கீழே? என்னடா புருஷா, நானா உன்னை ரூமுக்கு வாணி கூப்பிட்டேன், நீயா வந்துட்டு இப்ப என்கிட்ட கேட்க போவா நீ? மேடம், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கேன், இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போக முடியாது. அட ஆமா, சீக்கிரம் வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் இந்த பூவை உங்க தலையில வைங்க. நீங்களே வச்சு விடுங்க. திரும்ப. என்னடா புருஷா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சுமாரா இருக்கேனா? உனக்கு என்ன குறை பொண்டாட்டி? அதான் அம்மா எப்பவும் சொல்றாங்களே, மகாலட்சுமி மாதிரி இருக்க நீ. உண்மையாவே அப்படிதான் இருக்க. உண்மையாவா? உண்மையாதான். சரி வா, கீழே போவோம், நேரம் ஆயிட்டு இருக்கு. வாங்க போவோம். அம்மா, அத்தை நாங்க போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரோம்மா. பார்த்து பத்திரம் கரண், பார்த்து அவளை கவனமா கூட்டு போ. சரிம்மா. எனக்கு பொண்டாட்டி போவோமா? வாங்க போவோம். எனக்கு ஏன் ஒரே ஜெனி நினைப்பாவே இருக்கு. அவளுக்கு கால் பண்ணி பேசலாமா? ஏதாவது தப்பா எடுத்துக்கிடுவாளோ? சரி, கால் பண்ணுவோம். நமக்கு இப்ப போன் அடிக்கிறது யாரு? அட, சஞ்சய். என்னவா இருக்கும்? திடீர்னு கால்லாம் பண்ணிருக்கா. அட, எடுத்துட்டா. ஹலோ சஞ்சய். ஜெனிசன் தானே? என்னது ஜெனிசனா? ஹலோ சஞ்சய், நான் ஜெனி பேசுறேன். ஐயோ சாரி ஜெனி, நான் மாத்தி அடிச்சிட்டேன். ஜெனிசன் நினைச்சு உனக்கு கால் பண்ணிட்டேன். அதானே பார்த்தேன், இவன் எப்படி நமக்கு கால் பண்ணானே. சரியான மக்காச்சே. சரி சஞ்சய், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். அச்சோ, சஞ்சய் போனை வச்சிருவா போலயே. எப்படியாவது இவளை வெளியே கூப்பிடணுமே. என்ன பண்ணலாம்? சஞ்சய், ஒன்னும் இல்லைன்னா நான் போனை வைக்கலாமா? இல்ல இல்ல, போனை வச்சிடாத ஜெனி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க சஞ்சய், என்ன நீ? சோ எப்படி சொல்ல? ஜெனி, ஈவினிங் 6 o'clock போல கொஞ்சம் வெளியே வர முடியுமா? இவனா நம்மகிட்ட இப்படி கேக்குறான்? நம்ப முடியலையே. எதுக்கு சஞ்சய், எங்க வரணும்? ஏன் எதுக்கு நீ ப்ளீஸ் கேட்காத. உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற அந்த பார்க்குக்கு வர முடியுமா? வாரேன் சஞ்சய். ஐ ஜாலி. எஸ் எஸ். சரி ஜெனி, ஷார்ப்பா 6 o'clock வந்துரு. ஓகே சஞ்சய், இப்ப நான் போனை வைக்கலாமா? இப்போ போனவே நம்ம 6 o'clock பார்க்கலாம். பாய்.
பாய் சஞ்சய். அட, சஞ்சய் எப்படி பேசுறான்? என்னத்துக்கு நம்மள கூப்பிடுவானா இருக்கும்? சரி, என்னவா இருந்தா என்ன, நானும் சஞ்சய் ஒண்ணா வெளியே போறோம். எனக்கு இதுவே ஹாப்பியா இருக்கு. உடனே ஒத்துக்கிட்டா. சரி வாரேன். சரி சஞ்சய், நான் பாறேன். எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறா. சஞ்சய், நான் ஒன்னும் உங்களை பார்த்து பயந்தெல்லாம் ஓடல. பயந்து ஓடாம வேற என்னடி பண்ற? ஆனா மேடம் நம்மளை பார்த்து பயந்தெல்லாம் உண்மையாவே ஓடல. அவ மனசுலயும் எனக்கு ஓட அதே ஃபீலிங் இருக்கும்னு நம்புறேன். அட, என்னாச்சு இந்த பையனுக்கு? தனியா உட்கார்ந்து பெனாத்திக்கிட்டு இருக்கான். லே சஞ்சய், சஞ்சய். ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா வருதா? அட, கிறுக்கு சஞ்சய். சரி ஐசு. ஐஸ் தான், வேற எவ்வளவு நினைச்சிராத. போற போக்கு ஒன்னும் சரியே இல்ல. சரி, இப்ப நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. கம்பெனில ஒரு முக்கியமான ஃபைல வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். கிறுக்கேன். நீ தனியா போயிருவியா? ஏன் துணைக்கு வரியா? அட, இவ கூட போனா ஜெனி எப்படி பார்க்க? என்னால முடியாது, நீ டிரைவர் அண்ணனை கூப்பிட்டு போ. அது எங்களுக்கு தெரியும், நீ வாய கொஞ்சம். வாரேன். ஆன்ட்டி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். கேட்டா சொல்லிரு. பார்த்து கவனம், போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. ஃபைல் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவேன், ரொம்ப வரி பண்ணாண்டா. ஓகே. வீட்ல ஒண்ணும் சரியில்லை, எல்லாம் கிறுக்கு முத்தி தான் அலையுது. இவன் எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியல, பல்ல தனியா இருந்து காட்டிட்டு இருக்கான். நிச்சயம் எவ்வளவு சிக்கிட்டா இவனுக்கு, அவ பாவம். அட ஜெசி, கார் வந்துட்டு, மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாவ, வா வெளியே. இருங்கம்மா வாரேன். அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அக்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி சரி, அதெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். எடி கீர்த்தி, ஆரத்தி கரைச்சு கொண்டு வா. இந்த வாரேன். அடச்சா, ஒரு ஆரத்தி கரைக்க விடுறீங்களா? சரி டி, பேசாம ஆரத்தி எடு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, ஏன் கண்ணு, உங்க கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக. சித்தி நல்லா இருக்கியா? நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். எடுங்க. என்னது டி? கமிஷன் உனக்கு வந்தோன்னு ஆர்த்தி எடுத்திருக்கேன், காசு. அட மாமா, எடுங்க. என் குழந்தையாக்கு இல்லாததா தந்துட்டா போச்சு. தாங்க. வச்சுட்டா டீ, போ. கீர்த்தி, நீ பொழைச்சுக்கிடுவ டி, நல்லா. நீ நல்லா பொழைச்சுக்கிடுவ. மாமா கிட்டே பேசி பேசி காசை கறந்துட்டியே. பின்ன கொழுந்தியாக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் கரெக்டா வந்து சேராண்டா. அதான் காசை வச்சாச்சே, பின்ன இன்னும் நீட்டிக்கிட்டே இருக்க, போ. ஆனா கார்த்தி, நீ ரொம்ப மாறிட்ட, ரொம்ப ரொம்ப மாறிட்ட. உன்னோட புருஷன் காசு எனக்கு வர்றதுனால எவ்வளவு கோவப்படுத. அப்ப இங்க வீட்டுல இருக்கமிச்சு எங்க அப்பா காசை தின்னே தீர்த்து அழிச்சியே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க எனக்கும் அப்பா தான், நீ மூடிக்கிட்டு இடத்த காலி பண்ணிட்டி. அட, வெளியே நின்று என்னத்த பேசிட்டு இருக்கிய? உள்ள வந்து பொறுமையா பேசலாம். உள்ள போவோம் வாங்க. ஆரத்தி எடுத்தாச்சு. சரி சரி, உள்ள போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனி கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அனி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை गाइस, அடுத்த வீடியோல